கண்டிப்பா நம் ராணுவம் வந்து மிகவும் வந்து பலம் வாய்ந்தது. படை பலத்திலும் சரி, நம் ராணுவ வீரர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பினை வந்து எந்த நாட்டும் நம்ம குறையே சொல்ல முடியாது. பட் இது இந்த அளவு வந்து ஒரு பெண்ண வந்து இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். கண்டிப்பா இதுக்கு வந்து மோடிஜிக்கும், அமித்ஷாவுக்கும், ராஜ்நாத் சிங்க்கும் லட்சம் நன்றிகள் தான் சார். எல்லா பெண்களுமே நாங்க பெண்கள் சார்பாக நாங்க சொல்றோம் சார். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இப்ப வந்து பார்த்தோம்னா, மொத்தம் 9 இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார். இந்த 9 இடங்களுமே பார்த்தோம்னா, பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடங்கள். இத 4 நாட்களுக்கு முன்னாடியே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சேட்டிலைட் மேப்ப இந்திய ராணுவம் வெளியிட்டாங்க சார். அதுல வந்து ஹபீஸ் சையத் தங்கி இருந்த இடம், அந்த வீட்ல வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிற முதற்கொண்டு எல்லாமே சேட்டிலைட்ல காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி அங்க மஜித் இருக்கு, கார்ன் இருக்கு, நாய் போகுது எல்லாமே சொன்னாங்க சார். 9 இடங்களை வந்து அவங்க மார்க் பண்ணிட்டு இது வந்து பயங்கரவாதிகள் தங்கி இருக்கிற இடம், பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே இன்னென்ன இடத்துலன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா மேப் பண்ணி சேட்டலைட் மேப்ப நம்ம இந்திய ராணுவமே வெளியிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பாகிஸ்தான் மீடியா எல்லாமே வந்து ரொம்ப ஷாக் பார்த்துக்கோங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் நடந்த உடனேவும் அவங்க நான் செய்யல அப்படின்ட்டாங்க. ஆனா நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அதனுடைய தலைவரே வந்து ஓப்பனா வெளியே சொல்லிட்டாரு, ஆமா நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் வந்து முதல்ல மறுத்தாங்க, ரெண்டாவது ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க சார். இப்ப இவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆபரேஷனை வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாங்க. பட் இந்த 16வது நாள் செஞ்சதுமே வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மன ஆறுதல் தாங்க சார். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க எல்லாம் பார்த்தோன்னா கல்யாணமான வெறும் 6 நாள்லயே தன்னுடைய கணவரை வந்து பறி கொடுத்துருக்காங்க. இது எந்த பெண்ணாலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க சார். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்மளுடைய ராணுவம் வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பதில் தாக்குதல் வந்து 100% கரெக்ட் தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான்னால அதிகமான நாட்கள் வந்து இதை வந்து தாக்குப்பிடிக்க முடியாது இந்த தாக்குதலை. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு பெட்ரோல் இல்ல, அந்த வீரர்களுக்கு சாப்பாடுக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுக்கறது கூட அவங்களுக்கு வசதி இல்லைங்க சார். ஐஎம்எஃப்ல போய் இப்ப கடன் கேட்டிருக்காங்க, அவங்களுமே தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப போர்ன்னு சொல்லி இந்தியாவை ஆரம்பிச்ச உடனேவும் நிறைய அர்க்கட்டிஸ்ட் தான் போய் பாகிஸ்தான் வந்து உதவி கேட்டிருக்காங்க. அவங்க யாருமே வந்து இப்ப சவுதி, துபாய், கத்தார் அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை, நாங்க தலையிட மாட்டோம், இந்த பதில் தாக்குதலுக்கு எங்களுக்கும் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா முகமது பின் சல்மான் என்ன சொல்லிட்டாருன்னா, ரேடிகலைஸ் இஸ்லாம் தேவை இல்லைன்னு அவர் அவங்கள ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். மற்ற ஐரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நமக்கு இந்தியாவினுடைய தயவு வேணும், மோடி ஐயாவினுடைய தயவு வேணும், நம்ம வந்து இந்தியாவை வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் நம்ம இனிமேல் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட நாடுகள், அதுக்கும் மேல எல்லா நாடுகளுமே வந்து நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார்.